வணக்கம் திரு அகில் அவர்களே. இந்த இணையவழி சந்திப்பில் இணைந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோடு அந்தரிவா பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ள வந்திருக்கின்ற சக ஆய்வாளருக்கும் எனது மரியாதையை தெரிவித்துக் கொண்டு அந்தரிவா அவர்கள் பற்றி அவருடைய மலையக வாசம் அல்லது மலையகத்தில் வாழ்ந்த போதும் மலையகத்துக்கு அப்பால் வாழ்ந்த போதும் எவ்வாறு அவர் மலையக கலை இலக்கிய வளர்ச்சியிலே ஈடுபட்டிருந்தார் என்பதை நேரடியாகவே அவரோடு இணைந்து பணியாற்றிய வகையிலே நான் நன்கு அறிவேன். எனக்கு ஞாபகம் வருகிறது, 1979 ஆண்டு காப்போதா சாதாரண தரம் பரீட்சையிலே சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மலையக பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு பரிசளிப்பு வைபவத்தை உங்களுக்கு தெரியும், சாந்திகுமார் அவர்கள் கீர்த்தக்கரை ஆசிரியர். அப்போது அவர் மலையக கல்வி வட்டம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொழும்பிலே ஒரு பரிசளிப்பு வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அதில் செய்யப்பட்ட 5 மாணவர்களை நானும் ஒருவர் என்ற வகையிலே முதலாக நான் கொழும்பு பயணமும் கூட பம்பளப்பிட்டியிலே நடந்த அந்த இதிலே தான் நந்தினியை முதல் கண்டேன். அப்படி வந்து ஒரு நட்பு நேசமாக கதைக்கக்கூடியவர் என்று அந்த அந்த அவர் முதல் பார்வை ஒரு அந்தரிவான்னு நான் அறிய மாட்டேன். ஆனால் அவர் வந்து பேசி என்னை பற்றி விவரங்களை கேட்டு பிறகு எனக்கு அந்த விழாவில் எனக்கு திருவதி ஜோசப் அவருடைய சிறுவர் தொகுப்பும் நந்தராக இதழொன்றும் எனக்கு வழங்கப்பட்டது. அதையும் பார்த்து விட்டு, தம்பி இதெல்லாம் நீங்க வாசிக்கணும், வாசிச்சு இது மாதிரிலாம் நீங்க எழுதணும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போனது ஞாபகமாக இருக்கிறது. இது 1980 ஆண்டு நடந்தது. பின் 1981 ஆண்டு காலப்பகுதியிலே நான் கண்டி சில்லசஸ் கல்லூரியிலே உயர்கல்வி விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்க சேர்ந்த போது என்னுடைய யோகராஜா அவர்கள் தான் என்னுடைய தமிழ் ஆசிரியராக நான் முதலில் கல்வி கற்ற ஹோல்புக் தமிழ் பாடசாலையில் தமிழ் வித்தியாலயத்திலே தமிழ் கற்பித்தவர். அவர் எனக்கு கூட்டிய அந்த இலக்கிய தாகம் என்னை ஒரு இலக்கியவாதியாக, கவிஞனாக, எழுத்தாளனாக பரிணமிக்க செய்தது. கண்டியிலே நான் என்னுடைய மாணவனாக வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அங்குள்ள இலக்கிய நண்பர்களை ஏற்கனவே அறியப்பட்டவர்கள் மூலம் தொடர்பு கொள்ளும்போது அதில் முதல்ல கண்டியில் இருந்த காப்பா சிவம் அவர்கள் மலைமுரசு இதழை நடத்தியவர். அவர் தீவிர திராவிட பாரம்பரிய இயக்கத்திலே ஈடுபட்டு பின்னர் வீரகேசன் பத்திரிகை நிறுவனராக கடமையாற்றியவர். அவருடைய அலுவலகம் ஒன்று இருக்கிறது. அங்கு சென்று மாலை வேளையில் அமர்ந்திருக்கும் போது பலரும் வந்து செல்வார்கள். அவ்வாறு வந்து சென்ற ஒருவர்களாக மறுபடியும் அந்தரிவானுக்கு அறிமுகமாகிறார். அப்போது காப்பா சிவம் அவர்கள் சொல்கிறார், இவர் தான் அந்தனியுவா, கொழும்பிலே பல நாடகங்களை மேடையேற்றியவர், பல பத்திரிகையில் ஆசிரியராக செயல்பட்டவர், எழுத்தாளராக இதழியலாளராக இருக்கின்றார், இவர் நீ அண்டிக் கொள்ற நல்லம் சொல்லும்போது அவர் என்னை அப்போதுதான் எனக்கு தட்டியது, இவரைத்தான் அந்த முதலான கொழும்புல கண்ட அந்தனியுவா என்று ஞாபகப்படுத்திக் கொண்டேன். அப்ப அவர் சொன்னார், நான் திருமணம் முடித்து கண்டிக்கு வந்து விட்டேன், இனி கண்டியில் தான் இருக்க போகிறேன், கண்டியில நான் சில இலக்கிய செயல்பாடுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, சேர்ந்து பணியாற்றுவோம் சொன்ன பிறகு அடிக்கடி அந்தனியுவா அவர்களோடு 1981 ஆண்டிலிருந்து அவர் மரண பரியந்தம் தனது செயல்பாடுகளை முடக்கிக் கொள்ளும் வரை அவரோடு பயணித்த ஒருவனாக நான் இருந்திருக்கிறேன். அப்ப கண்டியில அவர் வந்து இந்த மலையத்துக்கு வர முதலே அவர் மலையை பற்றிய அக்கறை உள்ளவர். பல எழுத்தாளர்களை அறிந்து கொண்டிருக்கிறார். வடக்கு, கிழக்கு, மலையகம், தமிழகம் என அவருடைய தேடல் என்பது விசாலமானது. அவர் முக்கியமான அனைவரோடும் தனது கடித தொடர்பை பேணி எது எப்படியோ அவர்களோடு நெருக்கமாகிக் கொள்வார். அது தமிழ் எழுத்தாளர் கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, சிங்கள எழுத்தாளர் கலைஞர்களோடும் அவர் மிக நெருக்கமான பிணைப்பு கொண்டவராக இருந்தார். அவருடைய அந்த பக்கத்தை நாங்கள் எனக்கு சரியாக காட்டக்கூடியதாக இருந்தது. கடந்த மாதம் 2 வாரங்களுக்கு முன்னால் கொழும்பிலே அவருக்கு ஒரு நினைவு அஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது சிங்கள எழுத்தாளர்கள் வந்து அங்கு உரையாற்றினார்கள். உரையாற்றும் போதுதான் அவருடைய இந்த கலை இலக்கிய ஆளுமை என்று நாங்கள் கருதப்படுற அந்தஜீவாக்கு அப்பால் வேறு இவ்வாறான ஆளுமைகள் அவரிடம் இருந்தன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்ப மலையகத்திலே அந்தஜீவா வந்து தனது செயல்பாடு ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தளத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ கண்டியில ராமன் என்பவர் மக்கள் கலை இலக்கிய பேரொரு அமைப்பை ஸ்தாபித்திருந்தார். அதனூடாக அப்போது நூல் வெளியீடுகள் செய்வார். இப்போ முதல்ல ராமன் அவர் நூல் தோழமை கொண்டார், காப்பா சிவத்தோடு இணைந்து கொண்டார். கண்டியில் உள்ள
இந்த வாரி இலக்கிய ஈடுபாடுகளெல்லாம் ஒரு அணி திரட்டுவதிலே அவர் அந்த காலத்திலே முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு அப்போது கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் கண்டியில கிறிஸ்தவ கலாமன்றம் என்ற ஒரு அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்தது. அது கண்டி திருத்துவ கல்லூரியிலே ஒரு கிறிஸ்தவ இலக்கிய விழாவை நடத்தியது. அதில் பட்டிமன்றம் முதல் நடைபெற்றது. கந்தன்ஜிவாவுக்கு உள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது. நினைக்கிறேன் தேம்பாவணியை பற்றிய ஒரு விவாதம். அது இலக்கிய சுவமிக்கதா பக்தி சுவமிக்கதா என்றதுதான் தலைப்பு. அதுல மூனா செந்தூரன், திருமதி லலிதா நடராஜன் போன்ற போது முக்கியமான பலர் அதில் விவாதிகளாக கலந்து கொண்டார்கள். அந்த ஜீவாவுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது அந்த விவாதத்தில் பங்கு பெற்றுவதற்காக அந்த சபையிலே இருந்தவர்களுக்கு அந்த ஜீவா தன்னுடைய பாணியிலே தன்னை வெளிப்படுத்தி எல்லோருடைய மனதிலும் இடம்பெறுவரானார். அதன் பின் அந்த ஜீவாவுக்கு கண்டியிலே ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அவர் ஏற்கனவே சொன்னது போல ராமன் அவர்களோடு இருந்து மக்கள் கலை இலக்கிய பேரவையோடு இணைந்து இலக்கிய செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு தனியான ஒரு மலையத்துக்கான ஒரு அமைப்பை தாவிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. அதன் காரணமாக மலைய கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பை தாவித்தார். அப்ப அதனூடாக முதல் செயல்பாடாக நினைக்கிறேன் சி.வி. வேலுப்பிள்ளை அவர்களுக்கு மக்கள் கவிமணி என்ற பட்டத்தை கொழும்புல வழங்குகிறதுக்கு ஏற்பாடுகள் செய்கிறார். அதில் கைலாசபதி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நான் மிக சிறுவனா அந்த காலத்தில் இருந்தாலும் கொழும்பு சென்று அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. மிக சிறப்பாக நடைபெற்ற அந்த ஒரு இது வைபவம் அது சிவிக்கு மக்கள் கவிமணி ஏன்னா சிவி அவர் கொழும்பில் இருக்கும்போது சிவி அவர்களோடு அந்த மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தார். ஒரு முறை எனக்கு சொன்னார், அப்போது வானொலியிலே மலையத்துக்கான ஒரு குன்றின் குரல் ஒரு நிகழ்ச்சி இடம்பெறும். அதை தொகுப்பாசிரியராக காலத்துக்கு காலம் மலையத்தின் முக்கியமானவர்கள் அதில் பணியாற்றி இருக்கிறார்கள். ஒரு முறை வானொலி நிலையத்திலே சிவி அவர்களோடும் அந்த ஜீவாவும் இருக்கும்போது இந்த குன்றின் குரல் நிகழ்ச்சியிலே நாட்டுப்பாடல் ஒன்று அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை அதை பார்த்து அவதானித்த சிவி அவர்கள் மிகவும் கோபம் கொண்டதாக கூறினார்கள். அந்த நாட்டுப்பாடல் இசைக்கப்பட்ட விதம் பிழையானது என்று அந்த இடத்தில் கோபமாக சுட்டிக்காட்டினார் என்று இந்த அந்த ஜீவா தனது சிவி வேலுப்பிள்ளை அவர்களோடு கொண்ட அந்த அனுபவங்கள்ல பகிர்ந்து கொள்ளும்போது அடிக்கடி அதை சொல்லி காட்டுவார். சிவி மிக இலக்கிய ஆளுமை மட்டுமல்ல தோற்றத்திலும் ஆளுமை மிக்கவர். அப்போ இவ்வாறு அவர் நடந்து சென்று அந்த இடத்துல இவ்வாறு அந்த விஷயத்துல தலையிட்டார் என்பதை பற்றி சிவி மாதிரியும் நடந்து எனக்கு சொல்லி காட்டுவார். இப்படி சிவி மேல கொண்ட அபிமானமும் ஒரு வகையில இந்த மலை இலக்கியத்தோடு பிற்காலத்துல தீவிரமாக இணைந்து செயல்படுவதற்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப மலைய கலை இலக்கிய செயல்பாடுகள் கலை இலக்கிய பேரவை செயல்பாட்டை ஆரம்பிப்பதற்கு அவர் சிவி மறைந்த பின் அந்த காலகட்டம் நானும் அந்த நிவாரணத்தோடு கூட தான் சிவி மறைந்த பின் எனக்கு தெரியும். சிவி மறைந்த காலம் ஒரு ஊரடங்கு சட்டம் இருந்தது, போடப்பட்டிருந்த காலம். சிவியின் மரண வைபவத்தில் யாரும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இந்த காலம் அந்த ஜீவா அவர்கள் சிவியை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சியிலே அவருடைய மரண செய்தி இடம்பெற வேண்டும் என்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டார். அந்த முயற்சியை நான் அருகில் இருந்து பார்த்தேன். சிவியை பற்றிய ஒரு விவரண குறிப்பு ஒரு செய்தியின் போது மக்கள் உலகில் வாழ் எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்டது. ஒரு அவருடைய மரணம் ஒரு பேரிழப்பாக இலங்கை சமூகத்தால் கருதக்கூடிய அளவுக்கு அவருடைய முயற்சி அங்கு இடம்பெற்றது. அதன் பின் சிவி ஞாபகமாக கொண்டு ஹட்டன்ல ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்கிறார். சிவிஐ இயங்கிய அந்த தொழிற்சங்கம் தான் தொழிலாளர் தேசிய சங்கம் தான் அந்த இதற்கு அந்த ஜீவாவுக்கு கை கொடுத்தது. அந்த சிவி பற்றிய கருத்தரங்குல கட்டுரை வாசித்தவர்கள ஒருவர் முக்கியமான சாரநாடன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். சாரநாடன் 60களிலே மிக தீவிரமாக இலக்கிய பணிகள் செய்தவர், சிறுகதை எழுதியவர், கட்டுரை எழுதியவர், கவிதைகள் எழுதியவர். பின்னர் அவர் இலக்கியத்திலே ஒரு முடக்கி தனது தேயிலை தொழிற்சாலை தலைமை தொழிலாளராக பணியாற்றினார். அந்த களப்பணிக்காக தனது தொழிற்பணி காரணமாக இலக்கியத்தை விட்டு அஞ்ஞாத வாசம் கொண்டிருந்த அந்தரிஜீவா சாரல் நாட்டு இனம் கண்டு மறுபடியும் சிவியை பற்றி ஒரு கட்டுரையை எடுத்து அந்த ஆய்வரங்களை சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்தார். மறுபடியும் அந்த சாரல் நாடு இலக்கிய உலகத்துக்கு மலை இலக்கிய உலகத்துக்கு மறுபடியும் மறுபிரவேசம் செய்கிறார். அது ஜீவா தான் சாத்தியமாக்கினார். சிலரும் ஜீவா என்ற ஒரு பாத்திரம் அந்த இடத்தில் இல்லாவிட்டால் சாரல் நாடன் அப்படியே ஒரு மறக்கப்பட்டவராக தொடர்ந்து இலக்கிய பங்களிப்புகளை
ஆய்வு பணிகளை செய்யக்கூடியவராக மாறியிருப்பாரோ என்பது சந்தேகம். என்ற அந்த அளவுக்கு அந்தன் ஜீவா அவருக்கு மிக ஊக்குவிப்பாக அவர் அருகே நின்று அடிக்கடி சென்று கடித தொடர்பூடாக அவருடைய இயல் மாற்றுமையை வெளிக்கொண்டு பங்களித்தார். அப்ப அதுவாறு அந்த கருத்தரங்களை வாசிக்கப்பட்ட கட்டுரையை ஊட்டித்தான் சாரநாதன் அவர்களை சிவி சில சிந்தனைகள் என்ற நூலை எழுதுவதற்கு அழுத்தம் கொடுத்து அந்த நூலாக எங்களுடைய மலைய கலை இலக்கிய பேரவை 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கண்டியிலே கொண்டாடும் போது அதில் வெளியீடு செய்தார். அதுல என்னுடைய கவிதைகள் தியாக என்ற கவித்தொகுப்பையும் வெளியிடுவதில் அக்கறை செலுத்தினார். ஆகவே அந்த 2 நூல்களை மலைய வெளியீட்டத்தூடாக மலைய கலை இலக்கிய பேரவை நடத்திய அந்த 2 நாள் நிகழ்வில் மலையம் தழுவி எல்லா எழுத்தாளர்களையும் மலை அக்கறையுடைய பலரையும் அழைத்து சிறப்பாக ஒழுங்கமைத்திருந்தார். பிரேம்ஜி ஞானசுந்தரம் வந்து சிறப்புரையாற்றிய ஞாபகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்தன் ஜீவா மிக தனி மனிதனாக இருந்து அந்த பொறுப்பை நிதானமாக எல்லோருடையும் கையாண்டு, உங்களுக்கு தெரியும் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு முடக்கம் ஏற்பட்டிருந்தது. இனக்கலவரம் காரணமாக பல மலைய கலை இலக்கியவாதிகள் தமிழ்நாடு சென்று விட்டார்கள். இருப்பவர்களும் தொடர்ந்து எவ்வாறு செயல்படுவது, தன்னுடைய இலக்கிய படைப்புகளை எவ்வாறு வெளியிடுவது, இது திசை தெரியாமல் இருந்த காலத்துல 85ஆம் ஆண்டு அந்தன் ஜீவா செய்த இந்த மலைய கலை இலக்கிய பேரின் 5வது ஆண்டு விழா மறுபடியும் மலைய எழுத்தாளர்கள் இணைந்து செயல்படுவதற்கும் படைப்புகளை அந்த தேக்க நிலையை போக்குவதற்கு அந்த விழா முக்கியமாக ஒரு அம்சமாக இருந்தது. எனக்கு தெரியும், அப்போது பிரதேச அபிவிருத்தி தமிழ் மொழி அமுலாக்க அமைச்சராக இருந்த சேனா ராஜதுரை அவர்களை அழைத்து இறுதி நாள்ல நிர்மலா ஜோன் அவர்களுடைய நடன அளிக்கையோடு இலக்கிய பாராட்டு வைபவங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது சேனா ராஜதுரை அவர்களைத்தான் பிரதம அதிதியாக ஜீவா அளித்திருந்தார்கள். வருவார் என்று தான் முதல் நாள் அறிந்திருந்தோம். ஆனால் அடுத்த நாள் அவர் வரமாட்டார் என்ற ஒரு தகவல் வந்த பிறகு அந்த ஜீவா மிகவும் பாதிக்கப்பட்டு போனார். அந்த காலத்து தொலைபேசி, கை தொலைபேசி வசதிகள் இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் வராவிட்டால் விழா அவர் எதிர்பார்த்த விதம் சோபை இழந்து விடும் என்ற இதுல மிகவும் ஆக்ரோஷம் கொண்டவராக பாதிக்கப்பட்டவராக இருந்தார். பிறகு கண்டி அஞ்சலகத்துக்கு சென்று, உங்களை முழு மலையகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வராவிட்டால் நீங்க மலையகத்துக்கு துரோகம் செய்தவராகிறீர்கள் என்று வசனத்தை எழுதி தந்தி வழியாக அவருக்கு தெரிவிக்கிறார் காலையிலே. அந்த தந்தியை பார்த்து சேனாராஜ் அவர்கள் பதறெடுத்து கொண்டு கண்டிக்கு வந்து அந்த விழாவில் கடந்து கொண்ட அந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கிறது. வந்து அந்த உரையிலும் கூட குறிப்பிட்டார், அந்தன் ஜீவா இப்படி ஒரு வெளிப்பாட்டை செய்தது காரணமாகவே நாங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு உணர்வு ஏற்பட்டது என்று. வந்த பிறகு அந்த விழா வந்து மிக சிறப்பானது. பல மூத்த எழுத்தாளர்கள், அறிஞர்கள், இளம் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என்று கண்டி இந்து கலாச்சார மண்டபம் அரங்கம் நிறைந்ததாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியதுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறுதான் மலையகத்திலே அந்தன் ஜீவா 60களில் தோன்றிய அந்த ஆத்திர பரம்பரைகள் செயல்பட்டு ஓய்ந்து போன காலத்திலே அந்த பரம்பரையினரை மீள ஒருங்கிணைத்து அவர்களை மறுபடியும் செயலாற்றுவதற்கு வழி செய்ததோடு மட்டுமில்லாமல் இளைஞர்களாக எங்களை போன்றவர்கள் எல்லாம் இணைத்து மறுபடியும் மலை இலக்கியத்தை மலையகத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கு வழி செய்தார். அடிக்கடி சொல்லுவார், ஈழத்து இலக்கியத்துக்கு புது ரத்தம் பாய்ச்சியது மலை இலக்கியம் என்று கைலாசபதி சொன்னார் என்று அடிக்கடி பல மேடையில் சொல்லுவார். நான் தீவாழ் அவர்களுக்கு அது கைலாசபதி பேரை பயன்படுத்தினார் என்றாலும் அது கைலாசபதி சொன்னதாக இல்லை, அது எஸ்போ சொன்னது என்றுதான் பிறகு நான் அறிய கிடைத்தது. அவர் சில இடங்களில் அப்படி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு கைலாசபதி, சிவத்தம்பி அப்படி பல பேர்ல பயன்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டு போவார் என்றால் அந்த அளவுக்கு இந்த மலை இலக்கியத்துக்கு வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு மிகவும் கரசினோடு செயற்பட்டவர். அப்போது மலையத்தில் அவருக்கு எதிர்குறல்கள் இருந்தன. நீ மலையம் சார்ந்தவர் இல்லை, இவர் கொழும்புல பிறந்து வளர்ந்தவர், இப்படி வந்து மலைய இலக்கியத்துக்கு எப்படி இவர் தலைமை கொடுக்க முடியும் அப்படி என்று சொல்லி அந்த காலத்தில் இவர் மீது விமர்சனம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். அவரோடு நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தேன்.
அப்போதும் கேட்பார்கள், நீ போய் ஒரு பட்டதாரி மாணவன், விஞ்ஞான பட்டதாரி மாணவனாக இருக்கிற நீ போய் இந்த அந்தன் எல்லாம் போய் வேலை செய்து கொண்டிருக்காய் என்று பல பேர் என்ன அந்த நேரம் கேள்வி கேட்டதும் ஞாபகம் வருகிறது. என்னடா அந்த யோகாவில் மிகவும் ஆகர்ஷிக்கப்பட்டவன். நான் எனக்கு ஆனா என்றால் அந்த ஜீவா தான் என்று கூட சொல்லும் அளவுக்கு அந்த ஜீவா எனக்கு மிக நெருக்கமாக இருக்கும். ஏனென்றால் இது செயல்பாடு, தன்னலமற்ற செயல்பாடுகள். மலை இலக்கியத்தை மறுபடியும் ஒரு இலங்கையின் முக்கியமான ஒரு இலக்கியமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை கொண்டிருந்தார். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த அகில் அவர்கள் சொல்லும் போது ஒரு தவறுக்கின்ற ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை, ஆனா இலக்கியமே ஒரு பிழைப்பாக எழுத்தே தனது வாழ்க்கையாக கொண்டிருந்த அந்த மன்னிக்கோடு முரளி சார், இது இது இந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கிறது கலாநிதி குணேஸ்வரன், அகில அல்ல. சரி சரி குணேசன் அவர்கள் சொன்னது போல ஒரு எழுத்தாளன், வாழ்வாதாரம் இல்லாத எழுத்தாளர், தனது வாழ்வுக்கு நிச்சயம் நிரந்தரமான வருமானம் இல்லாத ஒருவராக அங்காங்கே தேடி தேடி இந்த இலக்கிய முயற்சிகளை மேற்படும் போது அவருக்கு சில அவருக்கு இந்த அச்சுத்துறை தொடர்பான சில பரிச்சயம் இருந்தது காரணமாக அதுல சில வாழ்வாதாரங்களை தேடிக்கொண்டாலும் கூட அது முழுமையாக அவரை வாழ வைக்கக்கூடிய தன்மை கொண்டது இல்லை என்றாலும் கூட இந்த இலக்கிய முயற்சியில் அவர் ஈடுபடுவதில் எந்த இடத்திலும் அவர் தயங்கியது இல்லை. அப்போது இந்த இலக்கிய செயல்பாடுகளுக்கு அவர் குறிப்பாக கண்டியிலிருந்த புரவலர்கள், ஆர்வலர்கள், தனவணிக வர்த்தகர்களை இணைத்துக் கொண்டது மிகவும் முக்கியம். என்னடா நூல் வெளியீட்டு விழாக்கள் அவர்கள் அழைத்து கௌரவித்து சிறப்பு பிரதிகளை வழங்குவது ஊடாக, எழுத்தாளர்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு எழுத்தாளர்களுக்கு நூலை விற்பது ஊடாகவும் பணத்தை தேடி கொடுப்பது, பிறகு இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு செலவீட்டு விட்டுக் கொள்வது, இப்படி பல விதங்களில் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்போதுதான் அவருக்கு கண்டியில 2 விஷயங்களை முக்கியமாக முன்னெடுத்தார். ஒன்று, அப்போது மாகாண சபை அமைக்கப்பட்டது. அப்ப இந்த மத்திய மாகாண சபை ஊடாக எவ்வாறு மலைய இலக்கியத்துக்கு தேவையான அனுசரணையை மேற்கொள்ளலாம், அதுக்கான தேடல்களை அங்கே அவர் செய்ய தொடங்கினார். அப்போது தொண்டமான் அவர்களுடைய மகன் ராமநாதன் தொண்டமான் அவர்கள் தான் முதலாவது கல்வி அமைச்சராக மாகாண சபையிலே செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது அவருக்கு பிரத்யேக செயலாளராக ஏவிபி கோமஸ் என்ற ஒரு கவிஞர், அவர்களுடைய மலைய கலை இலக்கிய பேரும் தலைவராகவும் சில காலம் தொழிற்பட்டவர். அதுக்கு பிறகுதான் சாரநாதன் அவர்கள் மலைய கலை இலக்கிய பேரவின் தலைவரானார்கள். ஆகவே இந்த ஏவிபி கோமஸ் அவர்கள் இந்த அமைச்சரின் இணைப்பு செயலராக இருக்கிற காலத்தினால இந்த அமைச்சு நிதியை எவ்வாறு நாங்கள் பாடசாலைகள்ல புத்தகங்களை வழங்குவதற்கும் பொது கருத்தரங்குகளை நடத்துவதற்கும் இவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்தித்து செயல்பட துவங்கினார். அப்போது கண்டியில ஒரு சத்யோதய் என்ற ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒரு பணிமனையை வைத்திருந்தது. அங்கு கருத்தரங்கு செய்யக்கூடிய, விழாக்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அங்கு இருந்தது. அதனோடு இணைந்து கொள்கிறார்கள், அங்கே தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ அங்கே ஜேசுக்குடி என்ற ஒருத்தர் தான் நாங்கள் அந்த தமிழ் பகுதிக்கு பொறுப்பாக தோட்ட பகுதி இந்த கூட்டு செயலகம் என்று சொல்லுவார்கள். இப்ப அந்த குன்றின் குரல் பத்திரிகை ஒரு சும்மா ஒரு பத்திரிகைன்னு சொன்னால் ஒரு சொல்றது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டெப்ளாய்டு மாதிரி, 2 பக்கங்களை மடிச்சு வர்ற மாதிரி குன்றின் குரல் 2 தமிழிலும், வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலும், அது மலைய மக்கள் பிரச்சனையும் சும்மா இலக்கியமோ அது ஒன்றும் இல்லை, சும்மா செய்தியாக சொல்லக்கூடிய பத்திரிகையாக இருந்தது. எனக்கு அது ஆரம்ப காலத்துல ஜோதிகுமார் அவர்கள் அதை சத்யோதய நிறுவனத்தில் வேலை செய்யும் போது அது ஆசிரியராக இருந்ததாக ஞாபகம் இருக்கிறது. அதுக்கு அப்ப அந்த சத்யோ நிறுவனத்தில் இருக்கிற அந்த இது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் இருந்தாலும் அதுக்கு நிதி வசதி உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள் இருந்து கிடைக்கும். ஆகவே பதிப்பு முயற்சிகளுக்கு, இலக்கிய முயற்சிகளுக்கு அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிற நிதி எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு மலையத்துக்கு செயல்படலாம். ஒன்று மத்திய மாகாண அரசாங்கத்தூடாக செய்கிறது, இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு செய்கிறது. மூன்றாவது, கண்டியில அல்லது மாத்தளை பகுதியில் இருக்கிற புறவலர்கள் ஆர்வ நிதி எவ்வாறு பெற்றுக்கொண்டு மலை இலக்கியத்துக்கு சேவை செய்யலாம். அடுத்த கட்டத்துக்கு போய் தேசிய மட்டத்தில் எவ்வாறு செய்யப்பட்டார் என்று நான் இறுதியில் சொல்றேன். ஆகவே உங்களுக்கு தெரியும், இலக்கிய செயல்பாடுகளுக்காக செய்வதற்கு யாருமே நிதியை வழங்க மாட்டார்கள். நிதி இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. ஆனா இந்த ஜீவா தீவிர தகவல் கொண்டு இந்த மலை இலக்கிய கலை இலக்கிய முயற்சியில செய்ய வேண்டும் என்று
உறுதியாக செயல்பட்ட காரணமாக இந்த பல்வேறு சக்திகளை அணுகி அவரது அனுசரையை பெற்றுக்கொண்டு இலக்கிய முயற்சி ஈடுபட்டார். அப்ப அந்த கண்டி சத்தியோதையோட இணைந்து அந்த குன்றின் குரல் சஞ்சிகையோட இணைந்து பிறகு அந்த குன்றின் சஞ்சிகை இவ்வாறு ஒரு கணிக்கத்தக்க ஒரு பத்திரிகையாக மலையத்துக்கு இப்ப சொன்னீங்க குன்றின் குரலாம் சேர்த்து வைத்திருக்கீங்கன்னு சொல்லி குன்றின் குரலை பற்றி பேசுவது இருப்பதனால் அதை பற்றி நாம் சொல்லவில்லை என்றாலும் இதுதான் பின்னணி. அப்ப கொழுந்து பத்திரிகையை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். ஆரம்பத்துல மலையை வெளியிடுறதூடாக ஒரு 3 4 இதழ்கள் வந்த பிறகு அது பொருளாதார முடக்கம் காரணமாக தொடர்ந்து அது கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அந்த கொழுந்து சந்தியை செய்ய வேண்டிய வேலையை குன்றின் குரல் ஊடாக செய்ய முடியும் என்பதற்காகவும், குன்றின் குரல் என்பது அரசு சார்பற்ற நிறுவனத்தின் நிதியில் வருவதனால் அந்த அதுல அச்சிடுவதில் எந்த விதமான நிதி பற்றாக்குறையும் இல்லை, விநியோக வளர்ப்பும் இருந்ததனால் விநியோக பிரச்சனையும் இல்லை என்பதன் காரணமாக குன்றின் குரலிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி அது சிறப்பாக பல வருடங்கள் வெளியிட்டிருந்தார். அதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு பேச்சாளர் கூறுவார்கள். அப்ப ஆரம்பத்தில் கொழுந்து வெளிவந்தது, பிறகு குன்றின் குரல் வந்தது, பிறகு குன்றின் கண்டியில் விட்டு அவர் வெளியேறி திரும்ப கொழும்பு போக வேண்டிய தேவைப்படுகிறது. அது பிறகு நான் சொல்றேன். அப்ப கண்டியில இவ்வாறு இந்த மலைய இது சஞ்சிகை வளர்ச்சியில பழைய எழுத்தாளர் படைப்புகளை மறுபடியும் மக்களுக்கு அறிமுகம் செய்யறதுல இந்த குன்றின் குரல் கொழுந்து பத்திரிகையாக பெரும்பணியாற்றி இருக்கிறார். பார்க்கவோ வாசிக்கவோ கிடைக்க அரிய கதைகள் கட்டுரைகள் எல்லாம் இப்படி வந்து எடுத்து வந்து போட்டு இளைய தலைமுறைக்கு அது கொண்டு செலுத்துவதில் நேர்த்தியாக செயல்பட்டார் தான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சத்தியோத நிறுவனத்துல ஊடகங்கள் சம்பந்தமான கருத்தரங்குகள் அதை செய்யறதுக்கு பயிற்றுவிப்பதற்கு கொழும்புல இருந்து சில்லையூர் செல்வராஜன், கமலினி செல்வராஜன் போன்றவர்கள் அழைத்து வந்து மலையக கலைஞர்களை அங்க இருத்தி பாசறைகளை நடத்தி அவர்களுக்கு வலுவூட்டுகின்ற செயல்பாடுகள் செய்ததாகவும் இருக்கிறது. மத்திய மாகாண பாடசாலைகள்ல இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை மேடையேற்றுவதில் அவங்களுக்கு திறன் இல்லை, சரியான வழிகாட்டல் என்பதற்காக வில்லிசையிலே பிரசி பெற்ற ஒருவரை அழைத்து வந்து அது ஒரு ஆசிரியர் அழைத்து ஒரு பயிலரங்கத்தை நடத்தின ஞாபகம் இருக்கிறது. எல்லாம் இந்த பாடசாலை மட்டத்துல இலக்கிய செயல்பாடுகளை மேற்கொண்டு கஞ்சனியார் செய்த முயற்சிகள் அதெல்லாம் இப்போது அறுவடையாகிறது. பிறகு அந்த பயிற்சி காரணமாக மலைய பாடசாலை மாணவர்களும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெறக்கூடிய அளவுக்கு பிறகு அந்த அந்த இந்த கலைக்கு ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த கொண்டு மலை இலக்கியத்துக்கு வளர்ச்சியில் செய்யும் போதுதான் கொழும்புல சண்முகலிங்கம் அவர்கள் இந்து கலாச்சார அமைச்சின் செயலாளராக இருந்த போது தமிழக நாட்டாரியல் அறிஞர்களெல்லாம் அழைத்து 3 நாள் நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார்கள் நாட்டாரியல் சம்பந்தமாக. அதை பார்த்த இந்த ஜீவா அங்கு சாரநாடன் மட்டுமே மலைய நாட்டாரியல் பற்றி ஒரு உரையை நிகழ்த்தக்கூடியதாக இருந்தது. அது பிறகு நூலாகவும் வந்தது சவுத் ஏசியன் புத்தகத்தின் நிலையில. அது அங்க மலையத்தில் கலை இலக்கியத்துக்கு நாட்டார் கலை இலக்கியத்துக்கு கொடுத்த அழுத்தம் போதாது, அது முக்கியத்துவத்தை சரியாக உணர்த்தவில்லை என்று ஆதங்கப்பட்டு கண்டியிலே இந்த சக்திவேத மண்டபத்திலே அவர் மலையக நாட்டாரியல் சம்பந்தமான 2 நாள் ஆய்வரங்கு ஏற்பாடு செய்து மலையக நாட்டாரியல் வல்லுநர்கள் எல்லாம் அழைத்து ஏற்பாடு செய்திருக்கார். தனி மனிதனாக செய்ய முடியாது, அந்த அரசு சார்பற்ற நிறுவனம் கை கொடுத்ததன் காரணமாக அவருக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. அது நினைக்கிறேன் சண்முகலிங்கம் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் வந்து பார்த்துவிட்டு அதை பாராட்டி சென்றார்கள். முதலாக மலைய நாட்டாரியலுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்தன் ஜீவா இப்படி ஒரு பெரிய முயற்சியை செய்திருக்கிறார் என்பதை அவர் கண்டு வியந்து போனார்கள். இப்படி கண்டியில் அதை பயன்படுத்தி அப்படி செய்யும் போது பிறகு சதாசிவம் என்பவர் கல்வி அமைச்சராக மாகாண கல்வி அமைச்சராக வரும்போது அந்த இந்து கலாச்சார அமைச்சு என்ற ஒரு இருப்பதனால அதுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. அதை இவ்வாறு இலக்கிய இதுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்றில் மிக அக்கறையா இருந்தார். அப்ப முதலாக கண்டி இந்து கலாச்சார மண்டபத்துல ஒரு பொதுவான அரங்கத்தை ஏற்படுத்தி அதுல இலக்கியம் பற்றி பேசுவதற்கும் மலைய கலை இலக்கியம் பற்றி பேசுவதற்கும் அங்கு மிகவும் முயற்சி செய்து அந்த உரையை கூட நான் தான் ஆட்டுக்கு ஞாபகம் இருக்கிற முதலாக. அதன் பின் அந்த மத்திய மாகாண சபையில பிறகு அப்ப 2ஆவதாக அந்த மத்திய மாகாண சபையில இவ்வாறு இருக்கும்போது அந்த நேரத்துல சாரநாடருடைய 2வது நூல் வெளிவருது தேசபக்தன் நடேசியர் பற்றிய
நூல் தேசபக்த நடேசியர். அந்த நூல்ல வந்து அதாவது கண்டியில சத்தியோத மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கிலே பேராசிரியர் குமார் ஜாவர்தன் அவர்கள் பொதுவாக ஒரு மலைய தொழிலாளர் பற்றி பேசும்போது நடேசையருடைய வைபாவம் பற்றி பேசினார். அதுல ஆந்திரஜீவா ஈர்க்கப்பட்டார். யார் இந்த நடேசையர்? சாரநாடன் அதில் ஈர்க்கப்பட்ட பிறகு சாரநாடன் தன்னுடைய தொழிற்பணி சேவையை விட்டுவிட்டு இந்த நடேசரை பற்றி ஆய்வு மேற்கொள்வதற்கு ஆந்திரஜீவா அவரை உந்தி தள்ளினார். கலாநிதி குமார் ஜாகத்தை கண்டு இந்த நடேசையரை பற்றி தேடுதல் செய்து சாரநாடன் முதல் முறையாக அந்த நூலை வெளியிடும் போது ஒரு பிரச்சனை வந்தது. மலையத்தில் அப்போ இருந்த பெரிய தலைவர், யாரையும் மிஞ்ச முடியாத ஒரு தலைவர் தொண்டமான் என்பதுதான் அது வாதம். அப்ப அவருக்கு முன்னராக நடேசையர் என்ற ஒருவர் இவ்வாறு செயல்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை இந்த மக்களுக்கு வெளிக்கொண்டிருக்கும் போது அந்த முயற்சிக்கு பாதகமான பல அம்சங்கள் தோன்றின. அதாவது இப்போ இருக்கிற ஒரு தலைவருக்கு மேலதிகமாக முன்னோடியாக இன்னொரு தலைவர் செயல்பட்டிருக்கிறார் என்ற உண்மை சாரலால வெளிக்கொண்டுவரப்பட்டது. அப்போது பார்த்தார், இந்த நூலை தனியா வெளிக்கொண்டு வந்தா சிக்கலா இருக்குன்னு சொல்லி அந்த வெளியீட்டு வைபவத்துக்கு சேனா ராஜதுரை அவர்களை அழைத்தது ஊடாக அவர் ஊடாக சௌதமூர்த்தி தொண்டமான் அமைச்சர் அவர்களையும் அழைத்து கொழும்பிலே அந்த வைபவத்தை ஒழுங்கம் செய்தார். அதாவது தொண்டமான் வாயிலாகவே நடேசையரை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவையை ஏற்படுத்தி நாசுக்காக அந்த வைபவத்தை நடத்தி முடித்திருந்தார். அப்போது அதை ஹட்டனிலும் அந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக ஹட்டன் ஒரு வைபவத்தை ஏற்பாடு செய்கிறார். அதில் அப்போது மலையகத்தைச் சேர்ந்த மத்திய மாநில சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள். அந்த அந்த முயற்சியை பாராட்டுவதற்காக இந்த அப்போதுதான் சொல்கிறார், இந்த மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள் எவ்வாறு இலக்கியத்துக்கும் மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கும் பங்களிக்க முடியும் என்று அந்த சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை ஏற்படுத்தும் விதமாக பல விஷயங்களை சொன்ன பிறகு அதுல கலந்து கொண்ட மாகாண சபை உறுப்பினர் அந்த உத்தரசிவாமணி அவர்கள் ஏற்கனவே அறிந்தவர். பின் அவர் மத்திய மாகாணத்தின் கல்வி மற்றும் இந்து கலாச்சார அமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் அந்தனியோவை தொடர்பு கொண்டு எவ்வாறு நாங்கள் மத்திய மாகாண சபையை இலக்கிய செயல்பாடுகளுக்காக கலை இலக்கிய செயல்பாடுகளாக பயன்படுத்த முடியும் என்பது பற்றி அவரோடு பேசுகிறார். அப்போது அவருடைய ஆலோசனை காரணமாக மதியுரை குழு ஒன்றை புத்திரசாமி அவர்கள் மத்திய சபையில அமைக்கிறார்கள். அப்போது அவர் இணைப்பு செயலாளர் இந்த சாந்திகுமார் அவர்களும் இதுக்கு ஒரு ஆலோசனை வழங்க அந்தனி ஜீவா மத்திய மாகாண சாகித்ய தமிழ் சாகித்யம் நடத்த வேண்டும், அதனுடைய எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும், இந்த அரச நிதியை பயன்படுத்தி நாங்கள் மலர்களையும் நூல்களையும் வெளியிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சிறப்பாக அந்த மாகாண சபையின் ஊடாக மத்திய மாகாண சபை ஊடாக அது மலையக இலக்கியத்துக்கான கலை இலக்கியத்துக்கான ஒரு செயல்பாடாக கருதி கொண்டு பல மாகாணங்கள் செய்து கொண்டிருந்தார். அதுல பல எழுத்தாளர்களை அழைத்து கௌரவித்து பல எழுத்தாளர்கள் பதிப்புகளை எடுத்து மாகாண சபை மலர்களை வெளியிட்டு அது முயற்சி அப்படி சென்றது. அதுல உச்சகட்டமாகத்தான் மலையக தமிழராட்சி மாநாடு என்ற ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன சிந்தனை கொள்கிறது. அப்போது இந்த புத்திரசாமி அவர்கள் அமைச்சர்கள் காலத்திலே மத்திய மாகாண சபையினால் ஒரு மலையக தமிழராட்சி மாநாடு செய்வாளர் கல்வியல் கல்லூரியிலே நடைபெறுகிறது. அதிலே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அப்போது பேராதய பல்கலைக்கழகத்தில் உள்ள விரிவுரையாளர்களும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். மலையத்தில் உள்ள மிக முக்கியமான எழுத்தாளர்களும் கலந்து கொண்டார்கள். அது மலையக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒரு மேதமை அது சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கு பலரும் உதவி செய்தார்கள். அது இந்த மத்திய மாகாண சபையினது அரசு நிறுவனம் இருந்த காரணமாக அது செயல்படுத்துவதும் இலகுவாகி இருந்தது. ஆகவே அது ஒரு இமாலய சாதனை என்று சொல்ல வேண்டும். அப்படி அந்த அப்படி அந்த பல வழிகளிலே இந்த மலைய கலை இலக்கிய வளர்ச்சிக்கு உரமூட்டுவதாக இருந்தார். அதே போல மத்திய மாகாண சபை வைத்துக்கொண்டு புத்திரசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது நாடக ஆசிரியர்களை நடத்துவதில் ஆங்காங்கே தோட்டங்களுக்கு சென்று பயிலரங்குகளை நடத்துறதையும் உங்களுக்கு தெரியும். மந்தன் ஜீவா அவர்கள் வீதி நாடக இயக்கத்துல தேர்ச்சி பெற்ற இலங்கையில முக்கியமான ஒருவர். அதை இவ்வாறு முன்னெடுத்து செல்வது, அதுக்கான பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்வதெல்லாம் தோட்டப்புறத்தில் இருக்கிற நாடகங்களை ஆர்வம் கொண்டவர்களை அழைத்து செயல்படுத்துவதாக இருந்திருக்கிறார். அவ்வாறு அந்த செயல்பட்டு கொண்டிருந்த காலத்துல கண்டியில பிறகு கண்டி தமிழ்ச்சங்கத்தை அமைக்கிறார். அப்படி கண்டியில பல விதமான இலக்கிய செயல்பாடுகளை செய்ததூடாக அந்த காலத்தில் நானும் நந்தனிஜாவும் பல பதுளை, மண்டாரவில்லை, மாத்தலை இந்த பல இடங்களுக்கு சென்று
அங்கிருக்கிற இலக்கிய ஆர்வலர்களை அழைத்து எவ்வாறு செயல்படலாம், அதுபோல அந்த இலக்கிய பாசறைகள் நடத்தி கவிதை எழுதுதல், சிறுகதை எழுதுதல் போன்றவைகளில் பலரை பயிற்றுவித்திருக்கிறார். அவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் பிற்காலத்தில் நல்ல மலைய எழுத்தாளராக பரிணமித்திருக்கிறார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படி இரவும் பகலுமாக எல்லா இடத்துக்கும் சென்று எல்லோரையும் தொடர்பு கொண்டு இவ்வாறு மலையத்துக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி மலையக இலக்கிய மறுமலர்ச்சியிலும் கலை இலக்கிய மறுமலர்ச்சியில ஒரு முக்கிய பாகத்தை ஆற்றினார் என்பதை நான் அவர்களுக்கூடியதாக இருந்தது. இதுல அவர் ஏற்கனவே நான் இதுல அந்தந்தி வாழ்ந்த பதிப்பு முயற்சிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதை பற்றி ஒரு கட்டுரையும் கூட ஜீவனில் எழுதியிருந்தேன். அதை பற்றி மேலதிக தகவலோடு நான் நினைக்கிறேன் இன்னொரு இங்க பேச இருக்கிறார். ஆகவே அதை நான் தவிர்த்துக் கொள்கின்றேன். தவச்செல்வம் அவர்கள் அதை பற்றி உரையாற்றுவார்கள். பிறகு இந்த மலைய இலக்கியத்துக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்காக பல இடங்களில் போராடி இருக்கிறார். அந்த போராட்ட நடத்திட்டு நேரடியாக கண்டிருக்கிறார். அதில் முதலாவது பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் இலங்கை தமிழ் கவிதைகளை தொகுக்கும் போது அதில் நினைக்கிறேன் என்னுடைய கவிதையும் இன்னொரு மலைய கவிதை ஒரு கவிஞர்களே மட்டுமே அதில் பிரதிநிதிப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதை கண்டு கோபமடைந்து ஞானம் பத்திரிகையிலே ஆக்ரோஷமான ஒரு கட்டுரை எழுதினார். மலைய கவிஞர்களை இது பிரசாந்தன் அவர்கள் புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி எழுத அது சர்ச்சையாக ஞானத்திலே கிட்டத்தட்ட 7-8 கட்டுரைகள் தொடர்ந்து அதை பற்றி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஜீவாவுக்கு சார்பாகவும் பிரசாந்தனுக்கு பதிலுரையும் என்பதாக ஒரு கலைபரத்தை ஏற்படுத்தி விட்டார். அப்படி அவ்வாறு இங்கெங்கு பொது இடங்கள்ல பல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இந்த மலைய இலக்கியவாதிகளுக்கு உரிய கௌரவம் கொடுக்கப்பட்டால் கிளர்ந்து எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். அதனால சில இடங்கள்ல ஜீவாவை கண்டாலே பயப்படுவார்கள். ஜீவா வந்துட்டா யோசிச்சு கொண்டு வருவார், எந்த இடத்துல எப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார், இப்படி இந்த அதில் தலையை நுழைப்பார், எல்லாம் ஒரு பயமும் இருந்தது. சில நேரங்களில் அந்த பல்கலைக்கழக விரிவுரையால் ஆரம்பத்தில் விரும்பினர் பிரியமா இருந்தாலும் கூட இந்த கழக குரல் எழுப்புவதன் காரணமாக இவரை கண்டு கொஞ்சம் பயந்த சூழ்நிலையும் அந்த காலத்துல இருந்தது. இவ்வாறு கண்டியில செயற்பட்டு கொண்டிருக்கிற காலத்துல பிறகு அவருக்கு கண்டியிலிருந்து மறுபடியும் கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. மறுபடியும் கொழும்புல தண்டு செயற்பாடுகளை ஆரம்பிக்கிறார். அப்போது கலாசார அமைச்சில இருக்கிற இலக்கிய குழு, நாடக குழு போன்றவற்றோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அதுல நாடக குழுவில் செயல்படும் போது நாடக முயற்சிக்கு பல பங்காற்றிருக்காங்க என்று ஈடுபட்டிருக்கிறது. அந்த நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அப்போது கலாச்சார அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் ஜெயக்குடி அழைப்பு மறுபடியும் சிறுபாத கல்வியல் கல்லூரியிலே மலையக கலை இலக்கியத்துக்கான ஒரு சிறப்பு செயலவரை ஏற்படுத்தி மலையம் உள்ள எல்லா கலைஞர் இலக்கிய எழுத்தாளரும் கலைஞர்களையும் அழைத்து 2 நாள் அங்கு ஒரு இதை ஏற்பாடு செய்திருந்தார். அதுவும் இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறது. கொழும்புக்கு சென்ற பிறகு அவருடைய பதிப்பு முயற்சிகள், பத்திரிகை முயற்சிகள், இந்த கலாச்சார அமைச்சோடு இணைந்து நாடகங்களை மேடையேற்றது, நாடக போட்டிகளை நடத்துறது என்று பல வகையில நாடளாவியல் செய்யும் போது மலையத்துக்குரிய அக்கறை கொண்டு மலையத்துக்கு இந்த தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற நாடக விழாக்களிலே எவ்வாறு மலைய இளைஞர்கள் பங்கு பெற்ற முடியும், மலைய பாடசாலைகள் எவ்வாறு பங்கு பெற்ற முடியும் என்றெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மலைய பாடசாலைகளை பங்கெடுக்க செய்வதூடாக இப்போ உங்களுக்கு தெரியும் மலையத்திலே பிரபல நாடக கலைஞர்கள்லாம் உருவாகி இருக்கிறார்கள். அதுக்கு கூட அந்த நிகழ்வா அத்திவாரமிட்டிருக்கிறார் என்று சொல்லத்தான் வேண்டும். கொழும்பிலே இருக்கும்போது நான் சொன்ன ஏற்கனவே அந்த நிகழ்வோட அடுத்த பக்கம் வரப்போகிறது. கலாசார அமைச்சிலே நாடகக்குள்ள செயற்படும் போதுதான் விஜித ஏரத் அவர்கள், இப்போதைய வெளிநாட்டு அமைச்சர் அவர்கள், அப்போது கலாச்சார அமைச்சராக இருந்தார். அவரோடு இணைந்து வேலை செய்யும் போது அந்த கட்சியோடும் அவர் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. தனது எதிர்காலத்திலே அவர் மக்கள் விடுதலை முன்னணியில் இணைந்து அந்த பணியிலே அவர்களோடு நேசம் கொண்டு அவரது செயல்பாடு ஈடுபட்டுக் கொண்டிருந்தது எங்கள் தமிழர்களுக்கு தெரியாது. ஆனால் சிங்கள கலை இலக்கியவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக தெரியும். அதுதான் நான் சொன்னேன், கடைசியாக நடைபெற்ற அந்த நினைவேந்தல் விழாவிலே அவர்கள் அதை பற்றி அதிகமாக சொன்னார்கள். எவ்வாறு மலைய மக்கள் விடுதலை முன்னணியோடு எவ்வாறு செயல்பட்டார் என்று. அப்ப அவருடைய தேசம் ஒரு பத்திரிகை நடத்தப்பட்டது. அந்த தேசம் பத்திரிகையில மலைய சம்பந்தமான பத்திகளை எழுதுவது, மலையத்துக்கு கொண்டு வெளியிடுவது, இவ்வாறு பல வேலைகள் அவர் செய்தார். இப்படி அந்த ஜீவானந்த வகைபாகம் என்பது ஆய்வுக்கு செய்யப்பட வேண்டியது. இப்படி நான் பேசிக்கொண்டு போயிருந்தால் ஞாபகம் குறிப்பெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் பல விஷயங்கள் அவர் மலையத்துல
புது முயற்சிகளாக பலதை ஆரம்பித்திருக்கிறார். மங்கி மறந்து போன விஷயங்களை மறுபடியும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அல்ல அவருடைய முயற்சிகளை பதிப்பு முயற்சி, நாடக முயற்சி, கருத்தரங்க முயற்சிகள், ஆய்வு மாநாட்டு முயற்சிகள், இப்படி என்று பல கட்டத்துல பார்க்கலாம். முழுமையாக தன்னை இலக்கியத்துக்காக அர்ப்பணித்த அந்தன் ஜீவா அவர்கள் மலையத்துல வாழ்ந்த அந்த காலப்பகுதி என்பது மலை இலக்கியம் தொடர்புல மிக முக்கியமானது. அது ஆய்வு செய்யப்பட வேண்டியது. அது இவ்வாறு ஒவ்வொரு எழுத்தாளர்களோடையும் கலைஞரோடையும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு புது பிரஞ்சையை ஊட்டி இன்று மலையகம் இந்த அளவுக்கு சாதனை செய்யக்கூடிய மட்டத்துல திகழும் என்று சொன்னால் அதன் அடிநாதமாக அந்தன் ஜீவா இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லாம் நன்கு அறிவோம். அதுபோல சாரல் நாடன் போன்ற பலரை உருவாக்குவதில் அந்தன் ஜீவா பங்களித்ததன் காரணமாக மலையத்தின் மேதாவிலாசம் நன்றாக வெளித்தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சர்வதேச ரீதியிலும் தமிழகத்தில் நடைபெறுகின்ற கருத்தரங்குகள் விழாக்கள் எல்லாம் அவர் கலந்து கொண்டு மலையம் பற்றி பேசுவதாகவே இருந்திருக்கிறார். கடைசியாக அவர் தேசபக்தன் நடேசேரோல் எழுதிய தொழிலாளர் அந்தர பிழைப்பு என்ற நாடகத்தை கூட தமிழகத்தின் ரோசா முத்தையா நூலகத்திலிருந்து எடுத்து வந்து பதிப்பித்து இலங்கையில் அது வெளியிட்டார். ஆகவே அந்தன் ஜீவா இந்த மலையகம் தொடர்பான அவருடைய வழிபாகம் என்பது மிக பிரமாணம். அது வந்து செயற்பாடு வந்து அது குறிப்பா சொல்ல வேண்டும். பிறகு ஒரு கொழும்பில் இருந்தாலும் கூட ஹட்டன்ல தமிழ் சங்கத்தை அமைக்கிறதுக்கு வழி செய்து மாதந்தோறும் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தும் போது அவருக்கு தன்னுடைய முதிர்ச்சி காரணமாகவும் தளர்ச்சி காரணமாகவும் அவர் வருவதற்கு சளைப்பதில்லை. எப்படியாவது வந்து சென்று விடுவார். மாதந்தோறும் ஹட்டன்ல இருக்கிற தமிழ் சங்க நிகழ்ச்சிக்கு வருவார். அது போல கொட்டக்கல்ல இருந்த கொட்டக்கலை இலக்கிய பட்டத்தின் இதுக்கும் அது வந்து செல்வார். இப்படி கொழும்பில் இருந்தாலும் கூட அவர் மாயத்தை விட்டு பிரியாத அளவில் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவரை பற்றி அது அதிகமாக பேசலாம். இது நான் சொன்ன சில அடிப்படைகள் எதிர்காலத்துல அந்தன் ஜீவாவை மலைய இலக்கியம் பற்றி பார்க்கும்போது எந்தெந்த கோணத்துல பார்க்கலாம் என்பதற்கு ஒரு அடிப்படை என்பதை மாத்திரம் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை பூர்த்தி செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.